கச்சா எண்ணெய் வந்து 84, போன வாரம் 72 இருந்தது. கோல்டு வந்து ஸ்டெபிலிட்டி வந்தால் மேலே போகிறது சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் கீழே போனால் டெஃபினெட்லி நீங்கள் வந்து வாங்கணும். போன வாரம் கூட ஒரு 2-3 கிளைண்ட் கேட்டாங்க தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், நான் வேணாம்னு சொன்னேன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் விவேக் கார்வா இணைந்திருக்க அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அமெரிக்கா ஈரான் இடையான போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து முடிஞ்சு விட்டுதான் அறிவிச்சார் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஈரான் மாறி மாறி வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டாங்க. இதனால வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலையும் வந்து 9% கிட்ட உயர்ந்திருக்கு சார். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட வந்து அதிகமான கச்சா எண்ணெய் வந்து இறக்குமதி பண்ணுறதாகவும் சில தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம போன வாட்டி பேசும்போது ஒரே ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிளியராக நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னென்னா அந்த டீல்னு சொல்கிறாங்கல்ல, அந்த டீல் ஆகிற வரைக்கும் டீல் ஆகலைன்னு அர்த்தம். காமன் சென்ஸ் தான். டீல் ஆகிற வரைக்கும் டீல் ஆகலைன்னு அர்த்தம்னா அது காமன் சென்ஸு. இருந்தாலும் வெறும் வாயில் சொன்னது வந்து அது வந்து நீங்கள் அதை நம்பி ஏதோ பெருசாக வந்து முடிவு எடுக்க முடியாது. ரைட். எல்லாம் அவங்க வந்து என்ன விஷயத்தில் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கோ அதை பேசி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்து அப்புறம் அதை வந்து சைன் பண்ணாதான் டீல் ஆயிடுச்சின்னு அர்த்தம். ஸோ சைன் வந்து இவ்வளோ வரைக்கும் ஆகலை. சீஸ் ஃபயர்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நம்ம சந்தோஷமாக இருந்தோம். கச்சா எண்ணெய் கீழே வந்தது எல்லாமே வந்து இப்போ என்னென்னா அந்த சீஸ் ஃபயர் பீரியட் வந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? சீஸ் ஃபயர் அந்த பீரியட் முடிஞ்ச உடனே டீல் வந்து சைன் ஆகலை. உடனே வந்து அங்கே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் 2-3 நாளாக வந்து என்ன ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து இப்படியே போகுமா? என்ன இப்போது பிரச்சனை என்னென்னா, ஜென்ரலாக வந்து ஒரு வார் நடக்குதுன்னு வைங்களேன். இப்போ 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா ஒருத்தர் ஜெயிக்கணும், ஒருத்தர் வந்து தோத்துடணும். ரைட். ஸோ ஜெயிச்சா வந்து என்ன சொல்கிறாங்களோ தோத்த வந்து அந்த மாதிரி பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ் அண்ட் வெனிசுலா வந்து பிரசிடெண்ட்டை தூக்குனாங்க, எல்லாமே மேட்டர் ஓவர். வெனிசுலா வந்து யூஎஸ் என்ன சொல்லிட்டு இருந்துக்கோ அதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு ஆகலை. யூஎஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா நாங்கள் ஜெயிச்சிட்டோம், ஈரான் சொல்லுது நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ரைட்டா? 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்களாம். ஸோ அங்கே தான் கன்ஃபியூஷனு. ஸோ ஒருத்தர் வந்து தோக்கணும், ஒருத்தர் வந்து ஜெயிக்கணும். அது வந்து இன்னும் ஆகலை. ஸோ திரும்பி வந்து ஒரு சண்டை மாதிரி போட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து யூஎஸ் வந்து ஏதோ மிசைலில் போடுறாங்க, இவர் வந்து உடனே பஹ்ரைன் அந்த மிடில் ஈஸ்ட் நாடு எல்லாமே மேலே வந்து திரும்பி இவங்க ஈரான் வந்து நாங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, இவங்க வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. நேற்று ட்ரம்ப் சொல்லியிருக்காரு டோல் டேக்ஸ் வந்து 20% உடனே ஈரான் என்ன சொல்லுது? அவர் சொன்ன உடனே இது 20% வந்து ரொம்ப அதிகம், நாங்கள் கம்மியாக வாங்குவோம், நாங்கள் டோல் டேக்ஸ் இவ்வளோ சார்ஜ் பண்ணுவோன்னு. ஸோ அங்கே வந்து அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இப்போது ரீசெண்டாக போன ஒரு வாரத்தில் ஆகிற கதைனால கச்சா எண்ணெய் வந்து 84, இப்போ நான் பேசும்போது அப்ராக்சிமேட்லி $84 வந்துச்சு. இது போன வாரம் 72 இருந்தது, இப்போது 84. ஸோ $12 வந்து ஏற்றத்தை வந்து வெறும் 4-5 நாளில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். விச் இஸ் டெஃபினெட்லி நெகட்டிவ் ஃபார் த வேர்ல்டு அகெயின். ரைட்டா? இப்போது கச்சா எண்ணெய் 84 போன உடனே திரும்பி நம்ம வந்து பணவீக்கம் ஏறுமா, ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்களா, இந்த மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக வந்து அந்த மார்க்கெட் வந்து நெகட்டிவாக எடுக்கும். ப்ளஸ் ருப்பி கூட இன்றைக்கி டெப்ரிஷியேட் ஆகிடுச்சு. ஏன்னா இதே பிரச்சனால தான். ஏன்னா 96-97 இருந்தது. இந்த ஏதோ ஒரு சீஸ் ஃபயர் நீட்டாக போயிட்டுருக்குன்னு சொல்லி 94 வந்தது. இன்றைக்கி வந்து திரும்பி 96. ஸோ ருப்பி 96, கச்சா எண்ணெய் 84, இந்தியாவுக்கு வந்து நெகட்டிவ். இதில் வந்து செகண்ட் ஒப்பீனியன் வைக்க முடியாது. இந்தியாவுக்கு வந்து டெஃபினெட்லி இது நெகட்டிவ். நம்ம வந்து வாரில் டைரக்ட் பார்ட்டிசிபெண்ட் இல்லை. ஆனால் நேற்று கூட நம்ம ஏதாவது ஒரு கப்பல் யூஏ கப்பலில் வந்து ஈரான் அடிச்சு அதில் ஒரு இந்தியன் சேலர் கூட இறந்து போயிருக்காரு. ஸோ இது வந்து எங்கே போய் முடியும்னு யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்களும் வந்து 2 பேரும் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே போயிட்டு முடியும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இது முடிகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்சர்டனிட்டினாலே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து உயர வாய்ப்புகள் அதிகம் சார். ஆனால் இந்த அன்சர்டனிட்டி இருந்துமே வந்து தங்கம் விலை வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்குல்ல சார், எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அதே மார்க்கெட் மாதிரி தான். இப்போ பாருங்களேன், இந்த அன்சர்டனிட்டி இருக்கும்போது ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக குறைஞ்சிருக்கணும். ரைட். ஒரே ஒரு நாள் தான் கீழே போயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து அப்பப்போ பயம் வந்துட்டுருக்கு. ரைட். ஏன்னா நான் சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ஜெயிக்கிற வரைக்கும், ஒருத்தர் வந்து தோக்குற வரைக்கும் இந்த மாதிரி ஆகிட்டு தான் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ மார்க்கெட்டுக்கும் தெரியும்.
ரைட். ஏன்னா மார்க்கெட் வந்து எப்போ விழுனா ஒரு தெரியாத விஷயத்துக்கு தான் விழும். கோல்டும் அதே மாதிரி தான். இப்போ வந்து ஏறும்னா வேற எங்கேயாவது ஆச்சுன்னா திடீர்னு ஏறலாம். ஆனால் இதுக்காக வந்து இப்போ தெரியும், ஒரு நாள் 2 நாள் சண்டை போடுவாங்க, திருப்பி சைலண்ட் ஆகிடுவாங்க, திருப்பி ஒரு 2-3 நாள் சண்டை போடுவாங்க, திருப்பி சைலண்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்லி. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அது தெரியும். அதனால கோல்டு அஃப்கோர்ஸ் கொஞ்சம் மேலே போயிருக்கு. ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக போகல, ஆனால் ஸ்லைட்லி கொஞ்சம் மேலே போயிருக்கு, அவ்வளோதான். ஸோ கோல்டு வந்து ரொம்ப மேலே போகிற மாதிரி இப்போ எனக்கு வந்து எனக்கும் தோணலை. இன்ஃபேக்ட் கோல்டு வந்து ஸ்டெபிலிட்டி வந்தால் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டைம் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஸ்டெபிலிட்டினா எப்படி சார் சொல்கிறீங்க? ஸ்டெபிலிட்டினா இப்போ வாரெல்லாம் ஓவர், ஓகே, எல்லாமே சரியாயிடுச்சுன்னா கோல்டு வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். எதுக்குன்னா மக்கள் வந்து டாலர் டம்ப் பண்ணி கோல்டு வாங்க ட்ரை பண்ணுவாங்க அந்த டைம். இப்போ வந்து டாலர் மேலே போயிட்டுருக்குன்னு சொல்லி டாலர் வந்து நிறைய நாடு வந்து டாலர் வாங்கிட்டு இருக்கு. ஆனால் டாலர் வந்து வார் இல்லைன்னா கண்டிப்பாக எல்லா நாடோட கரன்சி வந்து ஏறும். இப்போ சொன்ன மாதிரி 96 வந்து 94 வந்தால் ருப்பி ஏறிச்சின்னு அர்த்தம், ரைட்டா? 94 90 வந்தால் ருப்பி ஏறிச்சின்னு அர்த்தம். ஸோ என்ன ஆர்பிஐ கூட என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாலரை விற்றுட்டு கோல்டு வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி வந்தால் கோல்டு வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வார்னால இப்போ போகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்த்த வாய்ப்புகள் இருக்குது, அதனாலேயே வந்து கோல்டு வந்து இறங்கிட்டு இருக்குன்ற மாதிரி சில கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க சார். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அப்படி கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஏன்னா இன்றைக்கி வந்து பணவீக்கம் வந்து நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோலுக்கு வெளியே இருக்குது. அவங்க இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறதுனால இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா நவம்பரில் வந்து அங்கே எலெக்ஷன் இருக்குது, ஒன்று மிட்டம். ஓகே, அதை வந்து ட்ரம்ப்பு தோக்கக்கூடாது. அது அவரை பற்றி சொல்கிறேன் நான். அவர் வந்து தோக்கக்கூடாதுன்னு அவர் நினச்சிட்ருக்காரு, ரைட்டா? ஸோ அங்கே தோத்தா அவர் பிரசிடென்ஷியல் அப்புறமா இவ்வளோ அக்ரெஷன் இவ்வளோ இது வந்து கண்டினியூ பண்ண முடியாது, ரைட்டா? ஸோ அதை வந்து எப்படியாவது ஜெயிக்கணும்னு அவர் பார்க்குறாரு. ஸோ அந்த ஜெயிக்கிறதுக்காக இப்போ இங்கே வந்து ஈரான் வந்து அவர் தோத்திட்டாரா ஜெயிச்சிட்டாரான்னு யாருக்கும் தெரியாது, ரைட்? ஆனால் நவம்பர் வரைக்கும் பாருங்கள் நாங்கள் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம்னு மக்களை காமிக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பாக திரும்பி இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்கே இப்போது ஏற்றுனாங்கன்னா அதுவும் அவருக்கு நெகட்டிவாக இருக்கும். ஸோ பாசிபிலிட்டி என்னென்னா, ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஃபெட் சேர்மன் எல்லாம் மாறினாங்க, அவரோட ஃபேவரபிள் ஒரு ஃபெட் சேர்மன் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ மேபி நவம்பர் வரைக்கும் ஏற்றாமல் கூட இருக்கலாம். இது வந்து புயர் அரசியல். ஓகே, ஏற்றாமல் இருக்கலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுனா மக்கள் வந்து அது நெகட்டிவாக பார்க்க போகிறாங்கன்னு தெரியும். அண்ட் பணவீக்கம் ஆனால் சொன்ன மாதிரி டெஃபினெட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது. அண்ட் அவருக்கும் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குன்னா கச்சா எண்ணெய் வந்து கீழே இருக்கணும். ஏன்னா அங்கேயும் கச்சா எண்ணெய் மேலே ஏறுறதுனால பணவீக்கம் வந்து மேலே இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறான்னு யாருக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்கமும் வெள்ளியும் வந்து ரொம்பவே இறங்கிட்டு இருக்குல்ல சார், அப்போ இதை இன்வெஸ்ட் பண்ணுறது ரைட் டைமா சார்? இது லாஸ்ட் டைம் நம்ம வந்து பேசும்போது போன வீடியோவில் நான் என்ன சொன்னேன்னா, கண்டிப்பாக கரெக்ஷன் போது நீங்கள் வாங்கணும், ஆனால் ஈக்விட்டி மார்க்கெட்டில் வாங்கணும். அதுக்கப்புறமா மார்க்கெட் ஆக்சுவலாக கண்டினியூஸாக மேலே போயிருக்கு. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இப்போ நேர்கள் யார் யார் பார்த்துருக்காங்களோ அந்த வீடியோ வச்சுட்டு வாங்கியிருக்காங்கன்னா இன்றைக்கி வார் ஸ்டார்ட் ஆன அப்புறம் கூட அவங்க வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டில் இருக்காங்க, ரைட்? ஸோ மார்க்கெட் கீழே போனால், ஸ்டாக் மார்க்கெட் சொல்கிறேன்னா பங்குச்சந்தை இப்போ கீழே போனால் டெஃபினெட்லி நீங்கள் வந்து வாங்கணும். ஓகே, கோல்டு சில்வர் கண்டிப்பாக இந்த ரேட்டில் வாங்காதீங்க. ஏன்னா இப்போ 220 222 இருக்குது. ஓகே, நல்லா ரேட் என்ன இருக்கலாம்னா ஏன் படி அது வருமா தெரியாது, ஒரு 150 வந்தால் நல்லா ரேட்டுன்னு நான் நினைக்கிறேன். வர வாய்ப்புகள் இருக்கா சார்? அவ்வளோ வரலாம். ஓகே, சரி, மார்க்கெட்டில் வந்து எதுவுமே ஆகாதுன்னு சொல்லவே முடியாது. ஓகே, இம்பாசிபிள்னு சொல்லவே முடியாது, ரைட்டா? ஸோ 180 வந்தால் நல்லா ரேட் இருக்கும். இன்றைக்கியோட சிச்சுவேஷன் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் நான். நாளைக்கு வந்து சிச்சுவேஷன் மாறலாம் டெஃபினெட்லி. ஆனால் சில்வர் வந்து அந்த ரேலி முதல்ல ஒரு ரேலி வந்தது இல்லை, அந்த ரேலி வந்து முடிஞ்சிச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எப்போ சில்வர் மேலே போகும், வெள்ளி எப்போ மேலே போகும்னா தங்கம் மேலே போச்சுன்னா. ஆனால் தங்கமும் மேலே போகல. சரி, சில்வருக்கும் தங்கமும் ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், ரைட்? ஸோ அது தங்கம் ரொம்ப மேலே போயிடுச்சு, சில்வர் அங்கே இருக்காது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஆனால் முதல்ல தங்கம் மேலே போகணும். தங்கம் வந்து மேலே போகிற பற்றி எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப டவுட். ரொம்ப அக்ரெசிவாக மேலே போகுமா? ஏன்னா இன்ஃபேக்ட் போன வாரம் கூட ஒரு 2-3 கிளைண்ட் கேட்டாங்க தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், நான் வேணான்னு சொன்னேன். இல்லை மேலே போகும், என் படி வேணாம், மற்றது உங்கள் காசு, நீங்கள் என்ன வேணாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் பண்ணி ஆகணும் இல்லை. சரி, அவங்க பண்ணல, ஆனால் தப்பிச்சாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கரெக்ஷன் தான் பார்த்துருக்கோம். சார் அப்போ தங்கம் வந்து லாங் டேர்முக்கு பாசிபிளா சார்? ஆனால் ஷார்ட் டேர்முக்கு கூட கண்டிப்பாக வாங்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு சஜஷன் சொல்லலாம். இப்போ லாங் டேர்ம்னா ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுக்காகவோ இல்லை பையனுக்காகவோ நகையை சேர்த்து வைப்பாங்களா சார்? அப்போ அவங்க இதை பயன்படுத்தி இல்லை இந்த லாங் டேர்ம் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஒரு லாங் டேர்ம் வந்து முதலீடு செய்ய போகிறேன்,
ஓகே, இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னது வந்து எனக்கு ஒரு அந்த தங்கம் வந்து நிஜமாக தேவைப்படுது யூசேஜுக்காக. இப்போ ஒரு கல்யாணத்தில் வந்து தங்கம் வேணும் கொடுக்கணும்னு வைங்களேன், பொண்ணுக்கோ பையனுக்கோ கொடுக்கணுன்னா அது வந்து கம்பல்சரி. அது தங்கம் வந்து என்ன ரேட் இருந்தாலும் 15,000 இருந்தாலும் ஓகே, 12 இருந்தாலும் ஓகே, 20 இருந்தாலும் ஓகே, நீங்கள் அது குவான்டிட்டி கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி அது கல்யாணத்துக்கு வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அது வந்து யூசேஜ். ஸோ இன்றைக்கி வந்து நாளைக்கு கல்யாணம் இருக்குது, நான் தங்கம் வாங்கணும், நான் வாங்காதீங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுத்து தான் ஆகணும், ரைட்டா? ஸோ அது வேறு விஷயம். நான் சொல்கிறது வெறும் முதலீடு. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட். தங்கம் வேணாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் கேஸ் எடுக்கல, எனக்கு வந்து இப்போ தங்கம் இல்லை. ஓகே, என் பையன் இன்னும் வந்து கல்யாணம் ஏஜ் கூட இல்லை, ரைட்? ஸோ எனக்கு இப்போ தங்கம் தேவையில்லை. ஆனால் நான் முதலீடு செய்யலாமா? முதலீடு செய்யலாம், லாங் டேர்முக்கோ ஷார்ட் டேர்முக்கோ. ஸோ நான் இப்போத்துக்கு ஷார்ட் டேர்முக்கு கண்டிப்பாக முதலீடு செய்ய மாட்டேன். லாங் டேர்ம் செய்யலாம், சுச்சுவேஷன் பார்த்துட்டு. இன்றைக்கி வந்து அடுத்த 5 வருஷத்தில் எங்கே இருக்குன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாருக்கும் தெரியாது. எவனும் 5 வருஷத்துக்கு அப்புறமா இங்கே தங்க போகும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக சும்மா ஒரு கெஸ் ஒர்க்குன்னு சொல்லலாம். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் வந்து உள்ளே கொண்டு வர போகிறதா சில தகவல்லாம் வந்திருக்கு சார். இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? சரி, கோல்டு இம்போர்ட் மேலே கம்மியாக டிபெண்டன்சி இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து வருது. ஓகே, லாஸ்ட் டைம் 2015 கொண்டு வந்தாங்க. அதை வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு, அது வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. எதுக்குன்னா அவங்க என்ன நினச்சாங்களோ அதுக்கு மேலே கோல்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. ஏன்னா அந்த பாண்ட் எல்லாம் இஷ்யூ பண்ண அப்புறம் கோல்டு விலை வந்து 3 மடங்கு போயிடுச்சு. ஸோ கவர்மெண்ட் கிட்ட கோல்டு இல்லை, உங்ககிட்ட பணம் தான் வாங்கினாங்க, ஆனால் அந்த பணம் வந்து இப்போ 3 மடங்கு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஒரு ஹெவி லாஸ் அது கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதுக்காக அது வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அன்யூஸ்டு ஃபிசிக்கல் கோல்டு வந்து சில வங்கிகள் எல்லாம் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் கொடுங்க. அவங்க வந்து அது லாக்கர்லேயோ ஏதாவது ஒரு அது கோல்டு பற்றி அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. அந்த அந்த அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து 0.3லேருந்து 2.5 வரைக்கும் வட்டி வந்து கொடுப்பாங்க, ரைட்? என்றைக்கு வந்து உங்களுக்கு பணம் தேவையோ அன்றைக்கி வந்து நீங்கள் திரும்பி எடுத்துடலாம். ஸோ முதல்ல வந்து என்ன இருந்ததுன்னா, கோல்டு பாண்டில் நீங்கள் வெறும் பைசா கொடுக்குறீங்க, கோல்டு வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் கவர்மெண்ட் கோல்டு வாங்கலை, ரைட்? இப்போ நீங்கள் பைசா கொடுத்தீங்க கோல்டு வாங்குன்னு சொல்லி, நான் கோல்டு வாங்கலை, ஆனால் பைசா மட்டும் வாங்கிட்டேன், பணம் மட்டும் வாங்கிட்டேன். இப்போ கோல்டு விலை ஏறிச்சு, நீங்கள் ரிட்டர்ன் கேட்குறீங்க. இப்போ நான் கோல்டு விலை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், ஆனால் என்கிட்ட கோல்டு இல்லையே. அதானே ஹெட்ஜிங் சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இங்கே ஹெட்ஜிங் பண்ணல. ஸோ அதனால் அவங்களுக்கு லாஸு. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் கோல்டு கொடுத்து அந்த பணத்தை வந்து வாங்குவீங்க. ஓகே, ரைட்? ஸோ இப்போ வந்து என்கிட்ட ஆக்சுவலாக கோல்டு வந்துச்சு. இப்போது இந்த ஆக்சுவலாக கோல்டு வந்த அப்புறம் கோல்டு பாதி ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, கோல்டு 3 மடங்கு மேலே போனாலும் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. எதுக்குன்னா என்கிட்ட ஃபிசிக்கல் கோல்டு இருக்கும். அந்த ஃபிசிக்கல் கோல்டை வந்து என்றைக்கு உங்களுக்கு பணம் தேவையோ அன்றைக்கி வந்து நான் ஈஸியாக ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ அதுதான் இது புது ஸ்கீமு. ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் வரல, அது வந்து அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த ஸ்கீம் வந்து முதல் ஸ்கீமோட கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சக்ஸஸ் ஆகுமா இதுதான் கேட்கணும். ஓகே, சக்ஸஸ் எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஒப்பீனியன் என்னென்னா ஆகாதுன்னு சொல்கிறேன் நான். ஏன் ஆகாது? நம்ம மக்கள் வந்து ஒரு கோல்டு காயினாக இருக்கட்டும், ஒரு செயினாக இருக்கட்டும், அது வந்து கையில் இருந்தால் தான் என்கிட்ட கோல்டு இருக்குன்னு அந்த ஃபீலிங், ரைட்? இப்போ மார்க்கெட்லேயும் வந்து கோல்டு ETFs எல்லாம் இருக்குது, கோல்டு பீஸ் இருக்குது. கோல்டு வாங்குற மாதிரி தான் அது. நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா கோல்டு மேலே போனால் கோல்டு என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அதே ரிட்டர்ன் இதுவும் கொடுக்கும். ஆனால் இருந்தாலும் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறாங்கல்ல மக்கள், எதுக்கு? ஏன்னா ஃபிசிக்கல் வாங்கினா என் கையில் அந்த கோல்டு வந்து பார்த்தா எனக்கு வந்து ஆக்சுவலாக ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். என் மனசில் வந்து ஒரு திருப்தி, ஓகே என்கிட்ட ஆக்சுவலாக கோல்டு இருக்குது. அதுவும் ஆக்சுவல் கோல்டு தான் ETF வாங்கினீங்கன்னா. இருந்தாலும் அங்கே வந்து உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்காது. ஸோ உங்கள் கையில் இருக்கிற கோல்டை கொடுத்து எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துடும், அந்த மாதிரி கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஐ திங்க் ப்ராசஸ்ஸு. மக்கள் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த 2015 ஸ்கீம் நல்ல ஸ்கீம் தான். ஓகே, ஆனால் அந்த மக்கள் மைண்டில் வந்து அது வராது. ஓகே, என் செயினை கழட்டிட்டு நான் யூஸ் பண்ணல, இருந்தாலும் அந்த செயினை கழட்டிட்டு நான் போயிட்டு கொடுக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு டவுட். ஓகே, இன்னும் பக்கம் சைனா எடுத்துக்கலாம் சார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ட்ரேடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தான் சில தகவல்லாம் வருது சார். காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க பேப்பர் கோல்டுலேருந்து ஃபிசிக்கல் கோல்டு வந்து ஃபுல்லாக வாங்க வைக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க, சில தகவல்லாம் வந்துருக்கு சார். இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, சைனாவில் என்ன வேணால் நடக்கலாங்க.
சைனா இஸ் நாட் அ டெமோக்ரஸி. ஓகே, நீங்கள் வந்து ஃபிசிக்கல் தான் வாங்கணும்னு சொன்னால் ஃபிசிக்கல் தான் வாங்கணும் மக்கள். பேப்பர் தான் வாங்கணும்னு சொன்னால் பேப்பர் தான் வாங்கணும். ஃபிசிக்கல் எது வாங்க வைக்கிறாங்கன்னா பேசிக்லி ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ரியூமர் தான். ஓகே, ஃபிசிக்கல் எதுக்குன்னா ஓகே அது வந்து ஒரு ரியல் செக்யூரிட்டி மாதிரி, அதுக்காக. பேப்பர் வந்து வெறும் பேப்பர் தான். இருந்தாலும் ரேட் நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? கோல்டோட ரேட் வந்து சைனாவை முடிவு பண்ணுது இல்லை, அது வந்து சிபாட்ல எல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சிகாகோ போர்ட் ஆஃப் ட்ரேடு, நைமெக்ஸு, நியூயார்க் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச், அங்கே ட்ரேட் ஆகிற ரேட்டு தான் நம்ம வந்து கோல்டோட ரேட் டெய்லி பார்க்குறோம் இல்லை, 1800, 2200 வாட் எவர் பர் அவுன்ஸு. அந்த ரேட் வந்து அங்கேருந்து வருது, ரைட்? ஸோ அங்கே வந்து ஒரு கிராமுக்கு வந்து 15,000 ரூபாய், சைனா வந்து 10,000 ரூபாயில் கொடுக்க முடியுமா? சான்ஸே இல்லை. ப்ளஸ் ஃபிசிக்கல் வாங்கணும்னா சைனா கூட இம்போர்ட் பண்ணணும், ஆர் அவங்க மைனிங் பண்ணணும். மைனிங் பண்ணால் இன்டர்நேஷ்னல் 15,000 ரூபாய் இருக்கும்போது நீங்கள் 10,000 ரூபாயில் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. கண்டிப்பாக முடிய சான்ஸே இல்லை, ரைட்? ஸோ சைனா வந்து கோல்டு ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. சேம் வே இந்தியா வந்து கோல்டு ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. ஸோ அதுதான் இந்தியா வந்து இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வரலாம். நீங்கள் வந்து கோல்டு கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறேன், அதெல்லாம் ஸ்கீம் கொண்டு வரலாம். ஆனால் கோல்டு ரேட் வந்து இந்தியா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, எந்த நாடும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து நைமெக்ஸு, சிபாட்டு அங்கே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த ரேட்டை வச்சு தான் நம்ம வந்து ஃபைனல் ரேட் இங்கே கண்டுபிடிக்கிறோம். எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஐபிஓ ஓப்பன் பண்ணியிருக்காங்க சார். அது எப்படி சார், ஓகேவா இல்லை அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இது ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் ப்ராசஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஏஎம்சி கம்பெனிஸ் வந்து ஐபிஓ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்குது ஏஎம்சி, அது வந்து லிஸ்ட் ஆக போகுது, அவ்வளோதான். ஸோ இது வந்து பெருசாக நான் வந்து ஏதோ பெருசாக ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து பார்க்க மாட்டேன். நிறைய ஐபிஓஸ் வந்துட்டு இருக்கு, இது ஒரு ஐபிஓ தான் அப்படி தான் சொல்லுவேன். இதில் வந்து முதலீடு செய்கிறதா இல்லையான்னு அது வந்து அட்வைஸ் நான் கொடுக்கக்கூடாது. ஆனால் நிறைய ஏஎம்சி ஆல்ரெடி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் நீங்கள் மோத்திலால் ஓஸ்வால் பார்க்கலாம், நிப்பான் பார்க்கலாம், யூடிஐ இருக்குது, கெனரா ரொபேக்கோ இருக்குது, இப்போ எல்லா பேரும் ஞாபகம் வரல. ஆனால் நிறைய லிஸ்டட் கம்பெனிஸ் ஆல்ரெடி இருக்குது. இதுவும் வந்து லிஸ்ட் ஆக போகுது. அண்ட் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ஏஎம்சி இது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து பேங்கிங் செக்டரும் அப்புறம் ஃபினான்ஸ் செக்டர் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க சார். இந்த வாட்டியும் அது நல்லா பேங்கிங் செக்டர் நல்லா பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இண்டெக்ஸை பாருங்கள், ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ஸோ சொன்ன மாதிரி ஸோ பேங்கிங் செக்டர் நான் இன்னும் புல்லிஷ், அது ஒன்று. ஹெல்த் கேர் செக்டர் நீங்கள் பாருங்கள், அதுவும் நான் புல்லிஷ். அண்ட் வேறு ஏதாவது செக்டர் ஆட் பண்ணிங்கன்னா, அண்ட் ஆக்சுவலாக வந்து எல்லா செக்டர்லையும் வந்து ஏதாவது ஒரு கம்பெனி வந்து சீப்பாக இருக்குது. இப்போது இந்த மார்க்கெட் வந்து ஒரு நார்மல் ஸ்டெபிலிட்டியோட மார்க்கெட் இருந்தால் ஒரு பர்டிகுலர் செக்டர் ஏறும், பர்டிகுலர் செக்டர் இறங்கும், ரைட்டா? இந்த மார்க்கெட்டில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா நியூஸ் பேஸ்டு. திடீர்னு ஒரு ஸ்டாக்கில் வந்து செல்லிங் வருது, திடீர்னு ஒரு ஸ்டாக்கில் வந்து பையிங் வருது. ஒரு நல்ல கம்பெனி சீப்பான ரேட்டில் அவைலபிளாக இருக்குது, ஒரு சுமாரான கம்பெனி காஸ்ட்லி ரேட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த நீங்கள் பிக் அண்ட் சூஸ் பண்ணீங்க. டெஃபினெட்லி நேரில் என்ன பண்ணணும்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்ட பேசி ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து டெஃபினட்டாக கிரியேட் பண்ணணும். எல்லா செக்டர்லையும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல கம்பெனி அவைலபிள் இன்றைக்கி இருக்குது. ஸோ அதில் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்றீங்க. கண்டிப்பாக முதலீடு செய்யலாம். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை நாங்கள் செலவிட்டு மிக்க நன்றி சார். நன்றி. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.